கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தே. உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தே. வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 13, 14 வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும், வெளியே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒரு மலை பிரசங்கத்தில், அதாவது தம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஒரு மலைக்கு மேலே இருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அதை தான் வேதத்தில் நாம் மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். அப்படி அந்த மலையிலிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு அநேக உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அநேக வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது, நீங்கள் யார் தெரியுமா? இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் யார் தெரியுமா? இந்த பூமிக்கு உப்பு. இந்த பூமிக்கு சொல்லுங்க, இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். உப்பு நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிறோம். உப்பு இல்லாத வீடு ஒரு வீடுகளும் இருக்காது. ஆகாரம் சமைக்கிற எல்லா வீடுகளிலும் கண்டிப்பாக உப்பு இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே எல்லா வீடுகளிலும் எல்லா ஆகாரத்திற்கும் பயன்படுத்துகிற அந்த உப்பு என்று நம்மை குறித்து சொல்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் இந்த கால்கரை கிராமத்துக்கு உப்பாய் இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்துக்கு உப்பாய் இருக்கிறோம். உப்பு எப்படி தயார் பண்ணுவாங்க? உப்பு எங்கேருந்து எடுக்கிறாங்க? படிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க, உப்பு எங்கேருந்து எடுக்கிறாங்க? கடலில் இருந்து எடுக்கிறாங்க. எப்படி எடுப்பாங்க? ஸ்தோத்திரம். கடல் நீரில் தான் இருந்து உப்பு எடுப்பாங்கன்னு நமக்கு நன்றாய் தெரியும். கடல் நீரில் இருந்து, ஸ்தோத்திரம், கடல் நீர் இருக்குன்னா அது பக்கத்தில் நிறைய வயல் இருக்கும். ஸ்தோத்திரம். பாத்தி பாத்தியாக கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பாத்திக்குள்ள முதலாவது கடலில் இருந்து நீரை உள்ள கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். அதில் ஆண் பாத்தி பெண் பாத்தின்னு 2 பாத்தி இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் உப்பளத்துக்கு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த பெண் பாத்தியில் முதலாவது அது தொழி சகதியாக இருக்கும். ஆண் பாத்தி என்பது சிமெண்டெல்லாம் போட்டு பளிங்கு மாதிரி இருக்கும். அந்த முதலாவது தண்ணி அடித்து எங்கே விடுவாங்க? ஸ்தோத்திரம். அந்த பெண் பாத்திக்குள்ளே விடுவாங்க. கடல் தண்ணி பெண் பாத்தியில் வந்து நிற்கும். அப்படி நிற்கும்போது அதில் இருக்கிற கல், புல், ஸ்தோத்திரம், அந்த கடலிலிருந்து கொண்டு வந்த அழுக்குகள் எல்லாம் அதிலேயே கீழே இறங்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக தங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி அந்த தண்ணி தெளிந்த பிறகு பழையபடி என்ன செய்வாங்க? ஆண் பாத்திக்கு அந்த தண்ணி அப்படியே பாய்ப்பாங்க. தெளிந்த தண்ணியை ஆண் பாத்திக்கு பாய்ப்பாங்க. அல்லேலூயா. ஆண் பாத்தியில் பார்த்து இப்போ ஆண் பாத்திக்கு வந்த தண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த புல், கல் எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் இழந்து இப்போ சுத்தமான தண்ணியாக வந்து நிற்குது. ஆனாலும் அந்த தண்ணிக்குள்ளேயும் சில அழுக்குகள் இருக்கும். ஆகினால் அவர் என்ன பண்ணுகிறார்? ஸ்தோத்திரம். அந்த உப்பளத்துக்காரன் அதில் சில கெமிக்கலை வீசுவார். சுத்தப்படுத்துகிற சில கெமிக்கலை வீசுவார். அது என்ன செய்யும்? நுர தள்ளும். அல்லேலூயா. அந்த கடலில் இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற ஸ்தோத்திரம் அழுக்கை எல்லாம் வெளியே தள்ளும். நுரையா வெளியே தள்ளும். அது காத்தடித்து என்ன செய்யும்? வரப்பு ஓரத்தில் கொண்டு வரும். காலையில் போய் பார்ப்பான் அந்த உப்பளத்துக்காரன். காலையில் போய் பார்க்கும்போது அழுக்கு எல்லாம் கரையில் சேர்ந்துருக்கும், நுரையாக இருக்கும். அதையெல்லாம் தள்ளி வெளியே தள்ளுவார். ஸ்தோத்திரம். இப்போ தண்ணி சுத்தமான தண்ணி அந்த ஆண் பாத்தியில் இருக்குது. அதில் சூரிய வெப்பம் பட 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 அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி போன பிறகு கண்ணாடி கடல் மாறி கிடக்கும். அல்லேலூயா.
கண்ணாடி கடல் மாதிரி உப்பு படிந்து கிடக்கும். இதை தான் போய் ஸ்தோத்திரம் அதை மம்புட்டி வச்சு என்ன செய்வாங்க, கூட்டுவாங்க. கூட்டி ஆனாலும் அது என்ன செய்யணும், விளையணும் அப்படிங்கிறதுக்காக அதை கூட்டி வச்சிருப்பாங்க. இப்படி தான் உப்பு நம்மிடத்தில் வந்து சேர்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த உப்பு யாருன்னு சொல்லுகிறார்? நீங்க தான் உலக பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் யாரு சொல்லுங்க இப்போ? உப்பு. அல்லேலூயா. எப்படி உலகத்தில் இருக்கிற அந்த கடலுக்குள்ள இருக்கிற தண்ணியை பாத்திக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அதே போல இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒரு பாத்திக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் அப்படித்தான் சிலரை தெரிந்தெடுத்து ஸ்தோத்திரம் உலகத்துக்குள்ள இருந்து இந்த பாத்திக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய அழுக்குகளை எல்லாம் நீங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் வசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதன் பிறகு ஆனாலும் சில அழுக்குகள் தங்கி இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் முழுமையாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் பங்காளிகளாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திரம் அந்த கெமிக்கலை எப்படி தெளிப்பாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்தமாக்கி இன்றைக்கு பரலோகம் நம்மை பார்க்கிற விதம் பரிசுத்தவான்களாய் பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் பூமிக்கு உப்பாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ இந்த உப்பினுடைய குணாதிசயம் நமக்கு நன்றாய் தெரியும். அது வெண்மை நிறம் உடையது. ஸ்தோத்திரம் அது பரிசுத்தத்துக்கு அடையாளமானது. அது மாத்திரம் இல்லை, உப்பு ருசி உள்ளது. உப்புக்குன்னு ஒரு ருசி இருக்குது. உப்பு என்ன ருசி? துவர்ப்பு. என்ன ருசி சொல்லுங்க. ஆனால் இந்த துவர்ப்புங்கிற ருசியை எல்லாத்திலையும் சேர்த்தாதான் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ருசியை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இது எல்லா பண்டத்தோடு கண்டிப்பாக சேர்ந்து ஆகணும். அல்லேலூயா. ஆகவே அது ருசி கொடுக்கக்கூடியதாய் மாறும். ஸ்தோத்திரம் ஒரு ஐக்கியத்துக்கு அடையாளமானது. எந்த இதை எடுத்தாலும் இன்னும் சொல்ல வேணான்னா அந்த உப்பை கொண்டு நிறைய பாதுகாப்பாங்க. அழுகி போன சாதனத்தில் கூட உப்பை போட்டு வைப்பாங்க. அல்லேலூயா. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிராமத்தில் கூட யாராவது செத்து போனாங்கன்னா பெட்டிக்குள்ள முதலாவது எதை போடுவாங்க? உப்பு தான் போடுவாங்க. சீக்கிரம் அது என்ன செய்யாது, கெட்டு போகாது. ஸ்தோத்திரம். ஆகவே உப்பு போட்டு அதை காய வைப்பாங்க. கடற்கரைக்கு போனீங்கன்னா ஸ்தோத்திரம் நிறைய கருவாடுன்னு சொல்லி கொண்டு வராங்க பார்த்தீங்களா? இது எல்லாம் உப்பு போட்டு அங்கே காய வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் போய் பாருங்க, மணக்குடி பள்ளம் அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் ஸ்தோத்திரம் உப்பு போட்டு அந்த மீனெல்லாம் பெரிய பெரிய மீனெல்லாம் அப்படி கீறி உப்பு வச்சு காய வச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி பாதுகாக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். அந்த உப்பு எப்படி இருக்குது? வெண்மை நிறையமுடையது. ஸ்தோத்திரம். ஒரு ருசி உள்ளது. பாதுகாக்கிறதுக்காக பயன்படக்கூடியது. இப்படி எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். இப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க தான் பூமிக்கு உப்பு, நீங்க தான் மற்றவங்களுக்கு ருசி கொடுக்கணும், நீங்க தான் மற்றவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் நம்மை உப்பாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரம் ஏற்றி சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்கிறார். நான் அதை தான் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை சொல்கிறார். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நாம வெளிச்சம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் இருளிலே நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நாம வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கரவை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த வெளிச்சமாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வேதாகமத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். இன்றைக்கு இந்த காலவேளையில் ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்போ நாம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டுமானால் ஸ்தோத்திரம், இயேசு சொன்னது போல நாம் எல்லாரும் ஒரு விளக்கா இருக்கணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எப்படி விளக்கா இருந்தானோ அதே போல தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த உலகத்துல ஒரு விளக்கா இருப்போமானால் வெளிச்சமாய் மாறிவிடலாம். ஸ்தோத்திரம். ஆகவே விளக்கு எப்படி இருக்கும்? எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் நாம் அதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். மோசேக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், ஆசாரி கூடாரத்தை நீங்கள் எப்படி எப்படிலாம் செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அது செய்த பிறகு அதுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு ஒரு விளக்கையும் உண்டு பண்ண சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி உண்டு பண்ண சொல்லுகிறார்? இப்போ எடுக்க பார்க்கலாம். அந்த எண்ணாகமத்தின் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. முதல்ல இருந்து ஒரு 4 வசனம் படிங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையால் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். ஹல்லேலூயா. மோசேக்கு காண்பித்தபடியே அவன் குத்து விளக்கை உண்டு பண்ணினான். 4ஆம் வசனத்தை பாருங்க. குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடுப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்கு நம்ம எல்லாரும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். விளக்கு எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது அது பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. விளக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அந்த சிம்பலை பார்ப்பீங்கன்னா ஒரு விளக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். அது பாதம் இருக்கும், அதில் ஒரு தண்டு இருக்கும். ஸ்தோத்திரம். 7 அகல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை விளக்கு இருக்கும்? 7. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை எல்லாம் சொல்லும்போது 2ஆம் வசனத்தில் பாருங்கள். நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டுக்கு நேரே எரிய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தண்டிலிருந்து 7 அகல்கள் அப்படி இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படி இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்? ஆங்காங்கே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றும் எதிராக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? குத்து விளக்கு பார்த்துருக்கீங்களா? அதில் 5 அகல் இருக்கும். ஸ்தோத்திரம். சில இதில் 3 இருக்கும். அந்த 5 அகல்லாம் மேக்சிமம் இருக்கும். அந்த 5 அகலில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் படத்தில் காமிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் ஆரோன் செய்த அந்த குத்து விளக்கு. அல்லேலூயா. அதில் அந்த பாதத்தை பாருங்கள். இந்த பாதம் யாரை காண்பிக்கிறது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை காண்பிக்கும். அல்லேலூயா. அதில் ஒரு தண்டு இருக்குது பாருங்கள். அந்த தண்டு யார் தெரியுமா? நம்முடைய ஊழியக்காரர்களை அது காண்பிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் இருக்கிற சுத்தி இருக்கிற அகல் இருக்கு பாருங்க. இதுதான் விசுவாசிகளை காண்பிக்கும். ஸ்தோத்திரம். இந்த 3ம் சேர்ந்தது தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு மேல ஊழியக்காரன் நிற்கணும். ஸ்தோத்திரம். அதை தாங்கி கொண்டு இருக்கிற அகல் விளக்கு. இந்த 3ம் சேர்ந்தாதான் எது? குத்து விளக்கு. ஹல்லேலூயா. 3 சேர்ந்தது தான் எது சொல்லுங்க? விளக்கு. இந்த விளக்காய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆரோன் சொன்னது மாதிரி, ஆண்டவர் சொன்னது மாதிரி அந்த விளக்க பாருங்க. அந்த தண்டுக்கு நேரா இருக்கும். ஒவ்வொன்றும் அங்கங்கே இருக்காது. நேராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாதத்தை பாருங்க. அது சாதாரணமாய் உருவாக்கப்பட்டது இல்லை, உருக்கி செய்யப்பட்டது இல்லை. 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. என்ன வேலையாய் செய்யப்பட்டிருந்தது? அடிப்பு வேலையாய். ஸ்தோத்திரம். அது உருக்கி செய்யப்பட்டது இல்லை. நீங்க மோசனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் ஸ்தோத்திரம் மோசே மூலமாக வழிநடத்தி கொண்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் அவருடைய காதணிகள் கழுத்தணிகள் எல்லாவற்றையும் ஆரோனுடைய கரத்தில் கொண்டு கொடுப்பாங்க. இப்போ மோசே காணலை, 40 நாள் அவர் போயிட்டார், மேலே போயிட்டார். ஸ்தோத்திரம் மலைக்கு மேலே இருந்து அவர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி போயிருக்கிறார். இப்போ காணலை, நமக்குன்னு சொல்லி ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஸ்தோத்திரம் காதணிகள் கழுத்தணிகள் எல்லாவற்றையும் ஆரோன்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அதை அவன் என்ன செய்கிறான், ஸ்தோத்திரம் நான் அக்கினியில போட்டேன் அப்படி துருபிடித்து அதிலிருந்து உருவாக்கினேன் என்று சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம் வார்த்து எடுக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. வார்ப்பு இரும்பு பார்த்துருக்கீங்களா? வார்ப்பு இரும்புனா பழைய இரும்புகள்லாம் இருக்குல்ல, அந்த பழைய இரும்புகளெல்லாம் கொப்போலா பர்னஸ்ன்னு ஒரு பர்னஸ் உண்டு, ஸ்தோத்திரம். அந்த பர்னஸுக்குள்ளே போட்டு இரும்பு தான், பழைய இரும்புகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்கல்ல. இந்த பழைய இரும்புகள்லாம் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸ்தோத்திரம் பழைய இரும்பு இந்த தகரம் அது இதெல்லாம் துருப்பிடிச்செல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களா? துருப்பிடிச்செல்லாம் வாங்கிட்டு போய் திருநெல்வேலியில் இருக்குது. இப்போ இந்த திருநெல்வேலி ஐடிஐ பக்கத்தில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, ஸ்தோத்திரம். அந்த கம்பெனியெல்லாம் நான் ட்ரைனிங் போயிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம். அது கொப்போலா பர்னஸ்ன்னு ஒரு பர்னஸ் இருக்குது. பர்னஸ்னால் ஒரு பெரிய, அது என்ன சொல்லுவாங்க, டேங்க் இருக்கும், அதில் தீயை போட்டு கொதிக்க வைப்பாங்க, ஸ்தோத்திரம். அது இப்போ எல்லாம் மின்சாரத்தில் வந்துட்டு அப்படி அந்த இரும்புகள் எல்லாம் போட்டு காய்ப்பாங்க, ஸ்தோத்திரம். அதில் ஒரு கெமிக்கலை போட்டு காய்ப்பாங்க. அந்த துருவெல்லாம் தண்ணி மாதிரி ஆயிரும். தண்ணி மாதிரி ஆன பிறகு ஸ்தோத்திரம் மண்ணில் என்ன செய்வாங்க தெரியுமா? இப்போ இதை மாதிரி ஒரு பாக்ஸ் செய்யணும்னு வைங்களேன், இதை மாதிரி ஒரு பாக்ஸ் செய்யணுமானா இந்த பாக்ஸை மாதிரி மண்ணுக்குள்ளே அப்படியே எடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. இந்த பாக்ஸ் அப்படியே மண்ணுக்குள்ளே பூத்தி வெளியே எடுத்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் அப்படி இருக்குமா? அதே போல் ஸ்தோத்திரம் மண்ணுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இரும்பை காய்ச்சி என்ன செய்வாங்கன்னா அதிலே ஊற்றுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவாங்க. அது எல்லா இடத்துலையும் போய் நிரம்பி அப்படியே இறுகி ஸ்தோத்திரம் இருந்த பிறகு தூக்குனா இந்த பாக்ஸ் மாதிரி என்ன வந்துடும், அது வந்துடும். இப்படி தான் ஸ்தோத்திரம் இந்த வண்டியில் பஸ்ஸில் இருக்கக்கூடிய இன்ஜின் எல்லாம் செய்கிறாங்க. அல்லேலூயா. காஸ்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அது. அதே போல இது ஆண்டவர் என்ன செய்கிறார், பொன்னினாலே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். அது அடிப்பு வேலையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆரோன் செய்யும் போது, கண்ணுக்குட்டியை செய்யும் போது ஸ்தோத்திரம் அது உருப்பிடித்து அந்த உருக்கி எடுத்து செய்தேன் என்று சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். கண்ணுக்குட்டி எப்படி செய்தாரு? அவர் அடிச்சு கண்ணுக்குட்டியா செய்யல, அந்த இரும்பெல்லாம் அந்த தங்கத்தை எல்லாம் போட்டு காய்ச்சி ஸ்தோத்திரம் அப்படி அவர் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இது அப்படி அல்ல. இதில் இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் எல்லாம் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. அடினா நொறுக்கி எடுத்து காய்க்கணும், ஸ்தோத்திரம். தீயில போட்டு காய்க்கணும், பழையபடி சுத்தியில வச்சு அடிக்கணும், பழையபடி தீயை காட்டணும், பழையபடி அடிக்கணும். இப்படி பாடுகள் உட்படுத்தி அந்த பாதத்தை செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு தான் நமக்கு பாதமாய் இருக்கிறார். ஆகவே அது சாதாரணமாக எழும்புனது அல்ல, அது பாடுபட்டது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இன்றைக்கு இயேசு இருக்கிறார். இந்த இயேசு என்கிற இந்த வார்த்தையில நம்ம கட்டப்படுவோமானால் உறுதியா இருக்கலாம். அல்லேலூயா. பிரகாசிக்கிற விளக்கா இருக்கலாம். ஆகவே தான் அந்த வசனத்தை நாம் உட்கொள்ளுகிறோம், வசனத்தின்படி நடக்க நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கடந்த நாளில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஸ்தோத்திரம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஆள் இறந்து போனார். ஒரு ஆள் இறந்து போனால் ஸ்தோத்திரம் இப்போ என்ன செய்யணும், சொந்த தாத்தா ஒரு ஆள் இறந்து போனார். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க பேரமாறு மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. பேரமாறு இந்த என்ன ஊரெல்லாம் சுற்றுவாங்கல்ல அரிசி பிரிக்கிறதுக்கு, அதெல்லாம் பேரமாறு துண்டு பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நானும் போயிட்டேன், எனக்கும் தாத்தா, சொந்த தாத்தா, ஸ்தோத்திரம். எல்லாரும் என்கிட்ட வராங்க, நீ முதல்ல போனோம் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், அவன் வேதத்தில் சேர்ந்து அவன் பாஸ்டாக இருக்கான், அவன் எப்படி வருவான் அப்படிங்கிறாங்க. என்னை வச்சு அங்கே சண்டை நடக்கு. அல்லேலூயா. என்னை வச்சு அங்கே சண்டை நடக்கு. இதில் ஒரு அக்கா வேற இருக்கிறாங்க, அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஸ்தோத்திரம். அவங்க உறுதியாக இருந்தாங்க, நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கிடுங்க, நாங்கள் இதில் தலைப்பட மாட்டோம். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், வசனத்தின்படி தான் நாங்கள் நிற்போம், ஸ்தோத்திரம், வசனத்தின்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு எங்கள் அக்கா ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அதனால் எங்களை விட்டுட்டாங்க, சொந்தக்காரங்களில் இருந்து விடுதலை ஆகிட்டோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையில் உறுதியாக
நிற்கணும் அப்படின்னு நம்ம நிற்கிறோம் பாருங்க. இதுதான் ஸ்தோத்திரம் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. அல்லேலூயா. பாடுகள் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல திட்டுனவங்கலாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வேதத்தில் சேர்ந்தா என்ன தூக்க மாட்டானோ, அதை செய்ய மாட்டானோ, இதை செய்ய மாட்டானோ அப்படின்னு பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப மச்சாமாரெலாம் ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம செய்கிற தொழில் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஸ்தோத்திரம். அதனால் மரியாதையாக நடத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்படி அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட அந்த பாதம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அதில் உறுதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் அது புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? புடமிட்டப்பட்டது. அந்த புடமிடப்பட்ட அந்த வார்த்தையில், அந்த வசனத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ரெண்டாவது, அந்த குத்து விளக்கு அந்த பாதத்துக்கு மேலே என்ன இருக்குன்னா தண்டு நிற்குது. என்ன இருக்கு சொல்லுங்க? தண்டு. அதான் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். இந்த தண்டை நாம எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அகல் என்கிற அந்த 7 விளக்குகள் இருக்கு பாருங்க, அதை நம்ம எல்லாரும் சுத்தி பிடித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அகல் எல்லாம் ஐக்கியமாய் இருக்கிறது, ஒற்றுமையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒண்ணுக்கு ஒண்ணு தாறுமாறா இருந்தா ஸ்தோத்திரம் அந்த அகலுக்கு மேல நம்ம நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். அந்த தண்டுக்கு மேல நம்ம நிற்க முடியாது. அந்த பாதத்துக்கு மேல நம்ம நிற்க முடியாது. பாதம், தண்டு, அகல் எல்லாம் ஸ்தோத்திரம் நின்னா மாத்திரம்தான், ஒழுங்கா இருந்தா மாத்திரம்தான், எல்லாம் ஒத்துழைத்தா மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் அது விளக்கா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை விளக்குங்கிறாரு? நீங்க தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஊழியம்னா எல்லாரும் ஒன்று போல இருக்கணும். ஒரு காரியம் செய்தால் எல்லாரும் ஒன்று போல இருக்கணும். இது யார் வீட்டு வேலை? எங்கள் வீட்டு வேலை, எங்கள் அப்பா வீட்டு வேலை அப்படின்னு நம்ம எல்லாரும் அதில் பங்கு கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டம்தான், பாடுகள் இருக்குது. விபிஎஸ்க்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். அதுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்திலும் நம்ம ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இதில் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை தூரம் நம்முடைய ஆலயத்தில் சாப்பாடு வேற இருக்குது. ஸ்தோத்திரம். அதுக்கு சில தேவைகள் இருக்குது. அதுலேயும் நம்ம இணைந்து கொள்கிறோம். பிபிஎஸ்க்கு கொடுக்கணும், அதுலேயும் நம்ம இணைந்து கொள்கிறோம். கிராம ஊழியம் செய்யணும், அதுக்கு நம்ம இணைந்து கொள்கிறோம். ஸ்தோத்திரம். யாரும் செய்யட்டுன்னு விட்டுட்டீங்கன்னா அந்த ஐக்கியம் குலைஞ்சு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரோ செய்யட்டு, அவங்க செய்யட்டு, இவங்க செய்யட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுனாலே என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். நம்ம விளக்கு இல்லை, நம்ம விளக்கு இல்லை. ஐக்கியத்தை அடையாளமாக இருந்தாதான் ஒரு குத்து விளக்காய் நம்ம நிற்க முடியும். அல்லேலூயா. நீங்க யார் தெரியுமா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகள். எரிந்து பிரகாசிக்கிற சொல்லுங்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகள். இப்படி ஐக்கியமாய் இருந்தா ஸ்தோத்திரம் அந்த விளக்கில் என்ன ஊற்றுவாங்க தெரியுமா? எண்ணெய் ஊற்றுவாங்க. என்ன ஊற்றுவாங்க? எண்ணெயை ஊற்றி ஸ்தோத்திரம் அதில் முப்புரி நூல் ஒன்று உண்டு. அந்த நூலையும் வச்சு அதில் தீயை கொளுத்துவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அகலுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் என்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் அந்த அலகுல ஊத்த 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 அந்த முப்புரி நூல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. எரியும் போது ஸ்தோத்திரம் வெளிச்சம் உண்டாகும். என்ன உண்டாகும் சொல்லுங்க? என்ன உண்டாகும்? நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். உலகத்துக்கு நீங்க தான் யார் சொல்லுங்க? வெளிச்சம். நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கணுமானா ஸ்தோத்திரம் அந்த அகல்ல எப்போதும் எண்ணெய் இறங்குகிறதா இருக்கணும். ஒருவேளை இந்த தண்டு சரிஞ்சு இருந்துக்கணும் வைங்களேன். தண்டு சரிஞ்சு இருந்தா அகல்ல என்ன நிற்குமா? சொல்லுங்க, என்ன நிற்குமா? ஒரு பக்கத்தில் என்ன செய்யும்? ஒளிகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அகலும் சரியக்கூடாது, ஸ்தோத்திரம் இந்த தண்டும் சரியக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ எண்ணெய் அதில் ஊற்றி ஒரு திரியை கொடுத்து அதில் எரிந்து அப்படியே எரியும் பாருங்க. அது இருக்கக்கூடிய இடம் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி எரியும் போது எரிய 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 உள்ள சில நேரத்தில் அது மங்கி எரிய ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? விளக்கு மங்கி எரியுமா? ஸ்தோத்திரம். ஏன் மங்கி எரியுது? அந்த எரியக்கூடிய அந்த திரி இருக்கு பாருங்க, அந்த எண்ணெயை சரியாக இழுக்காததுனால ஸ்தோத்திரம் அதில் கரி பிடிக்கும். என்ன செய்யும்? கரி பிடிக்கும். அப்பப்போ அந்த கறி என்ன செய்யணும்? தட்டி விடணும். சொல்லுங்க, கறி என்ன செய்யணும்? அப்பப்போ தட்டி விடணும். தட்டி விடும்போது தான் நமக்கு கோபம் வரும். ஸ்தோத்திரம். நம்ம எரியக்கூடாதபடி மங்கி எரியும் போது ஸ்தோத்திரம் சில சமயங்களில் அந்த கறி உள்ளே இருந்து நம்ம அறியாமலேயே வெளியே வரும். பெருமை உள்ளே இருந்து வெளியே வரும். கோப கணங்கள் உள்ளே இருந்து வெளியே வரும். அதெல்லாம் அப்பப்போ வெட்டி எடுக்கணும், தட்டி விடணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அங்கே ஊழியம் செய்யும் போது ஒரு நாள் ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமை எனக்கு ஞாபகம் வருது. வெள்ளிக்கிழமை ஆரம்ப காலம் ஒரு ஆசீர்தாஸ் அண்ணன் அப்படின்னு தான் ஒரு அண்ணன் தான் எங்களை கூட்டிகிட்டு போவார். எங்கள் ஊரில் எஃப்எம்பியில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் இருந்து ஸ்தோத்திரம் ஊழியம் செய்த ஒரு அண்ணன் மூலமாகத்தான் நாங்கள்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தோம். ஸ்தோத்திரம். அப்போ கனகராஜ் பாஸ்டர் உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து முழியரப ஜெபத்துக்கு போவோம். நான் கொட்டடிக்க போவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொட்டடித்து அவங்க பாட்டு பாடுவாங்க. ஆராதனை நடத்தும் போது நான் கொட்டடிக்க போவேன். ஸ்தோத்திரம். அப்படி தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. முழியரப ஜெபத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்போல்லாம் 4 மணி வரைக்கும் நடக்கும். எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சிலையும் 4 மணி வரைக்கும் நடக்கும். ஒரு வாரம் வீட்டில் நாங்கள் ஒழுங்காக படுத்ததே கிடையாது. வெள்ளிக்கிழமை ஆனால் முழியரபு ஜெபம் எங்களை கூட்டிகிட்டே போயிடுவார். ஸ்தோத்திரம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை முழியரபம் ஜெபம் முடிச்சுக்கிட்டு அடுத்து 10 மணிக்கு இன்னொரு ஆலயத்தில் போய் பாஸ்டிங் ப்ரேயர் நடத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவர் சொன்னார் 10 மணிக்கு கோயிலுக்கு போகணும். நம்ம பஸ் ஏறணும். 8:30 மணிக்கு பஸ் ஏறினா தான் என்ன செய்ய முடியும், 10 மணிக்கு அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். அதனால் 8:30 மணிக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் 8 மணினா பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடணும் அப்படின்னார். அல்லேலூயா. 8 மணிக்கு பஸ் ஸ்டாப் வந்துட்டார். நாங்கள் 4 மணிக்கு ஏன்னா காலம் முழுதும் வேலை செய்வோம். வேலை செய்துக்கிட்டு ஸ்தோத்திரம் நைட்டு ஃபுல்லாக ஊழியம் செய்திருக்கிறோம். நல்ல டயர்டில் நல்ல தூக்கம். ஸ்தோத்திரம். 7 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு எந்திரிக்கலை. அல்லேலூயா. 8 மணிக்கு அந்த அண்ணன் எங்களை தேடி வந்துட்டார். வீட்டுக்கு தேடி வந்து அவனை எங்கே எங்கள் அம்மாட்ட கேட்குறாரு, அவனை எங்கே வைரவன் எங்கே அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். அதான் தூங்கிட்டுலாம் இருக்கான் அப்படின்னாங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க, பார்க்கணும், திட்டுனாங்க. அல்லேலூயா. என்ன ஊழியம் செய்துக்கிட்டு இருக்க, ஊழியக்காரனை தூங்கிட்டு எந்திரிச்சிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆகுது, 8 மணிக்கு போகணும்னு சொன்ன அறிவு வேண்டாம் உனக்கு, அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் ஒன்றுமே சொல்லலை. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஓடை போகுது. அல்லேலூயா. அதில் எப்போவும் இப்போ தான் தோப்பை வந்துட்டு முன்னாடி வயலாக இருந்துச்சு. அதனால் அந்த வீட்டில் எப்போவும் தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓடையில். உடனே போய் ஓடையில் குளிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு சட்டையை தேய்ச்சி மேலே போட்டுக்கிட்டு உடனே அண்ணன் கூட 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஸ்தோத்திரம் புறப்பட்டு எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வந்துட்டேன். அவர் திட்டுனாரு பாருங்க. அந்த திட்டை தாங்கி கொண்டு நிற்க கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேரை இப்படி கண்டிப்பார். சில சமயங்களில் இப்படி கண்டிப்பார். ஆனால் நிறைய பேர் ஏய்த்து பேசுவாங்க. அந்த அண்ணன் வாவே நீருவமோ ஊழியமோ அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் உண்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தவங்கலாம் அப்படி நிலையா இல்லை. அல்லேலூயா. ஊழியத்தில் இல்லை. அந்த கரியை அப்பப்போ தட்டி விட்டார் பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த பக்குவப்படுத்தின இருதயம் எனக்குள்ள இருந்ததுனால தான் இன்னைக்கும் நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல நின்று பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவேளை நம்ம குத்துறது மாதிரி இருக்கலாம், ஒருவேளை நம்மளை கண்டிக்கிறது மாதிரி இருக்கலாம். அதுக்கு சீர்படும் பொழுது பரலோகம் நம்மை கவனிக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு எதிர்த்து இருக்கும்போது ஆண்டவர் கைவிட்டுருவார். உங்களை அறியாமலேயே கைவிட்டுருவார். ஒருவேளை உங்களுக்கு தாளந்து இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம். இதை வச்சு ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். அந்த கிருபை இழந்து விடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப காலம் ஓடாது. உங்களுக்கு தெரியுமா? அது ரொம்ப காலம் ஓடாது. இது அனுபவத்தில் பார்த்துருக்கிறோம். சில குறைகள் வரும்போது, சில குற்றங்கள் வரும்போது ஆவியானவர் உணர்த்தும் போது நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்க தேவ சமூகத்தில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்தோத்திரம். ஒரு அம்மா வந்து இன்னொருத்தர் தான் செய்து கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப தகராறு பண்ணிட்டாங்க. எங்களை பற்றி தான் நீங்கள் பேசுனீங்க பாஸ்டர், எங்களை வச்சு தான் நீங்கள் பேசுனீங்க பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப தகராறு பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். சில காலங்கள் ஆயிட்டு, சில காலங்கள் ஆன பிறகு அந்த ஊழியக்காரர் கண்டுக்கவே இல்லை. அல்லேலூயா. கண்டுக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். கேளடா போ அப்படின்னு விட்டுட்டார். கடைசியில் ஒரு சூழ்நிலை வந்த பிறகு கூட அந்த ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு போகல. அல்லேலூயா. கூப்பிட்டு விட்டாங்க, போனார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணார், கடமைக்காக போனார், கழிச்சிட்டு வந்துட்டார். ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் அன்னைக்கு அந்த சபையில் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த குடும்பத்தை போய் பார்க்க போனோம். அந்த குடும்பத்தை போய் பார்க்க போனால் எப்படி இருக்கிறீங்க என்ன, அது அவங்க மகளுக்கு ஒரு விவாகத்துக்காக போனோம். ஸ்தோத்திரம். கேட்கறதுக்காக போனோம். எப்படி இருக்கிறீங்க என்ன பாஸ்டர், முன்னாடி ஒரு காலத்தில் இந்த சபையில் இருக்கும்போது ரொம்ப வல்லமையாக இருந்தோம். ஸ்தோத்திரம். இப்போ ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இது ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டால், ஸ்தோத்திரம், ஒரே ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எதிர்த்து நின்னேன். அன்னைக்கு பிடிச்ச அந்த கோபம், ஆண்டவருடைய கோபம், இன்னைக்கு வரைக்கும் நான் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கடமைக்காக கோயிலுக்கு போகிறேன், கடமைக்காக வரேன், ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீங்க. வேத வசனம் இது. தேவனுடைய சிட்சையை அற்பமா எண்ணாதீங்க. நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் பரலோகம் நம்மை பார்க்குது. ஆனா மங்கி எரிகிற தீய ஆண்டவர் அணைக்க மாட்டார்.
அணைக்க மாட்டார். ஆனா அதுல இருக்கக்கூடிய கரியை நம்ம தட்டி விடுகிறது வரைக்கும் அது மங்கிதான் எரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்குள்ள இருந்து பெருமை வருமானால், அதுக்குள்ள இருந்து கோபம் வருமானால், அதுக்குள்ள இருந்து இச்சைகள் வருமானால் அது எரியவே முடியாது. வேதம் சொல்லுது, விளக்க கொளுத்தி மரக்கால் கீழே என்ன செய்யாத சொல்லுங்க, ஆமா மூடி வைக்காத. அது மற்றவங்களுக்கு ஸ்தோத்திரம், மற்றவங்களோடு கூட பிரகாசிக்கணும். மரக்காலுக்கு கீழே மூடி வைப்பானான்னு வேதம் சொல்லுது. மரக்காலுங்கிறது எதுக்கு பயன்படுத்துவோம்? அளவுகோல். எதுக்கு சொல்லுங்க? அளவுகோல். இந்த கரியை தட்டிட்டோம்னு வைங்களேன், இவரை பற்றி தெரியாதா, இவர் பிரசங்கத்தை பற்றி தெரியாதா, இவரை பாட்டை பற்றி தெரியாது, இப்படி அளக்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா? ஏன்னா இருதயத்துக்குள்ள அது இருக்கும். அல்லேலூயா, இருதயத்துக்குள்ள அந்த பெருமை இருக்கும். மரக்கால்களை மூடி வைக்கிறோம் என்று அர்த்தம், அளவு போடுவோம். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், நீ கட்டிலும் கீழே கொண்டு வைக்காத அப்படிங்குது. எதுக்கு கீழே? நீ பிரகாசிக்க வேண்டியவன். கட்டிலும் கீழே கொண்டு மறைஞ்சிருக்காத, கட்டிலும் கீழே கொண்டு வைக்காத. கட்டிலுன்னா அது படுத்து நித்திரை செய்யக்கூடியது. அல்லேலூயா, சோம்பேறித்தனம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லக்கூடிய நேரத்தில் செய்து முடிக்கணும், அது சோம்பேறித்தனம். அல்லேலூயா, நீ சோம்பேறியா இருந்தா கூட உன்னால பிரகாசிக்க முடியாது, உன்னால பிரகாசிக்க முடியாது. ஆகவே மரக்காலையாலையும் மூடி வைக்க கூடாது, கட்டிலுக்கு கீழையும் மூடி வைக்க கூடாது. ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்லியிருக்கு, பாத்திரத்தை எடுத்து மூடி வைப்பானா, பாத்திரத்துக்கு கீழே மூடி வைப்பானா. பாத்திரம் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடியது, போஜனத்துக்கு அடையாளம். போஜன பிரியனாய் இருந்தால் கர்த்தருடைய ஊழியத்தை நிரந்தரமா செய்ய முடியாது. அல்லேலூயா, போஜனத்தினாலையும் நம்ம அந்த கிருபையை இழந்துருவோம். உபவாசம் கூட்டம்னா உபவாசத்தோட தான் என்ன செய்யணும் சொல்லுங்க? நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு உபவாச கூட்டத்துக்கு வருவோமா? நாங்கள் ஒரு நாள் அப்படி போயிட்டோம். ஸ்தோத்திரம். உபவாச கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் எல்லாரும் போயிருக்கிறோம். அந்த அண்ணன் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, ஸ்தோத்திரம், ஏய் எதாவது வேண்டாம் சாப்பிடுங்க அப்படிம்பாரு. ஸ்தோத்திரம். இவர் கனகராஜ் நல்ல சாப்பாட்டில் நல்ல பிரிய உள்ளவர். அல்லேலூயா. அவர் மாப்பிள்ள 2 ஆப்பம் போட்டுருவோமா அப்படின்ட்டார் ஒரு நாள். ஸ்தோத்திரம். சரி அப்படின்ட்டு ஆளுக்கு 2 ஆப்பம் சாப்பிட்டாச்சு. ஆப்பம் சாப்பிட்டுக்கிட்டு டீயும் குடிச்சிட்டு உபவாச கூட்டத்துக்கு இருக்கிறோம். பாட்டு பாடி எடுத்து ஸ்தோத்திரம் நல்ல ஆராதனையெல்லாம் பண்ணி, அவர் தான் பாட்டெலாம் போடுவார், கனகராஜ் பாட்டெலாம் போடுவார், நான் கோட்டு அடிப்பேன், ஆராதனையெல்லாம் நடத்துவோம். ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தி எடுத்து முடிஞ்ச பிறகு அந்த அண்ணன் வந்து செய்தி கொடுத்து மெசேஜ் கொடுத்து ப்ரேயர்லாம் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அப்படி நடக்கும். நாங்கள் ஆராதனையெல்லாம் நடத்திட்டு போய் உட்காந்துருக்குறோம். அந்த பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டர் வந்து, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்துருக்கிற எல்லாரையும் நான் வரவேற்கிறேன்னு வரவேற்றுக்கிட்டு, யார் யாரெல்லாம் உபவாசத்தோடு வந்திருக்கிறீங்க கையை வசுத்துங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. கையை வசுத்துங்கன்னு சொன்னோடனே முன்னாடி சேரில் இருக்கக்கூடிய அந்த அண்ணன் எங்கள் இப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஏன் கையை வசுத்தானுங்களா இல்லையான்னு பார்க்குறாரு. ஆளுக்கு 2 ஆப்பம் போட்டுக்கிட்டு போய் உட்காந்துருக்குறோம் உபவாச கூட்டத்தில். அன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்தில் சாப்பிட்றத விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு விட்டோம். இப்போ பழையபடி போய் எதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால், வேண்டாம்யா வேண்டாம்யா. போஜனத்துக்கு கீழே, பாத்திரத்துக்கு கீழே வெளிச்சத்தை நினைச்சக்கூடாது. 3 காரியம் சொல்லி இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். மரக்காலுக்கு கீழே விளக்க கொளுத்தி மூடி வைப்பானா, பாத்திரத்துக்கு கீழே ஸ்தோத்திரம் மறைச்சு வைப்பானா, கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வைப்பானா, அப்படி சொல்லியிருக்கு. இந்த 3 காரியம் நம்ம இடத்துல இருந்தா நம்ம பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறித்தனமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது, போஜன பதார்த்தங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடாது, போஜனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, தூங்குறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அளவு எடுக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஆவியானவரோடு கூட இணைந்து கொள்ள ஸ்தோத்திரம். அந்த விளக்காய் மாறிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நாம் விளக்காய் மாறணும். எதா மாறணும் சொல்லுங்க? விளக்கு தான் பிரகாசிக்கும். ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் அவன் விளக்காய் இருந்தான்னு சொல்லியிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, பிலிப்பியர் 2:14 வாசிங்க டக்குன்னு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் சொல்லி இருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் ஸ்நானகரை பார்த்து சொல்லுகிறார், அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அந்த விளக்கை போல இருப்போமானால் நம்ம பிரகாசிக்கலாம். 2வது புதிய ஏற்பாட்டு காலத்தில்
இருக்கிற நம்மை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. சுடர்களை போல பிரகாசிக்கணும். எப்படி பிரகாசிக்கணும்? சுடர்னா என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரமா, ஆதியாகமம் 1:16 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 1:16 வாசிங்க. தேவன் பகலை ஆள, அப்படி வசனம் வரும். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 சுடர்கள் இருக்குது. என்ன சுடரு? பெரிய சுடர். பகலை ஆள்வதற்கு சூரியனை படைத்து வைத்திருக்கிறார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை படைத்து வைத்திருக்கிறார். இந்த 2ஐயும் ஆண்டவர் சுடர்களாக வைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், உலகத்தில் நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் ஒளி கொடுக்கலாம், வெளிச்சமாய் இருக்கலாம். 2வது சுடர்களை போல பிரகாசிக்கணும். சுடர்களை போல எப்படி? சுடர், பெரிய சுடர் என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு அடையாளமானது. சந்திரனிடத்தில் எந்த வெளிச்சமும் கிடையாது. அல்லேலூயா. இந்த சூரியனை பார்த்து கொண்டே இருக்கிறதுனால, இந்த சோலார் லைட்டு பார்த்துருக்கீங்களா? சோலார் விளக்கு பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அந்த சோலார் விளக்கு அங்கங்கேயே வச்சுருப்பாங்க. இது பகல் முழுவதும் சூரியனை வாங்கிக்கிட்டு ராத்திரி என்ன செய்யும்? அப்படியே படிச்சுன்னு ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ சோலார் விளக்கு நம்முடைய வீட்டிலலாம் வந்துட்டு, கரண்ட் வேண்டாம். கரண்ட் வேணுமா? சோலார் விளக்கு இருக்கா யாருக்க வீட்லையாவது? சூரியனை கொண்டு அங்கே சூரியனை பார்த்து கொண்டு வச்சுருவோம். ஸ்தோத்திரம். அது வச்ச பிறகு ராத்திரி அந்த சூரிய விளக்கு எடுத்துன்னு செய்யலாம், நம்ம பயன்படுத்தலாம். அது சோலார் விளக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சீலாத்தி குளத்துலேருந்து அப்படி கஸ்தூரங்கபுரம் பஸ்ஸில் போங்க. சீலாத்தி குளத்துக்கும் கஸ்தூரங்கபுரம் பஸ் ஸ்டாப்புக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வயல் ஃபுல்லாக ஒரு ஏக்கர் கணக்கில் சோலார் லைட்டு போடுவாங்க. சோலார் அந்த இது அது வச்சுருக்கிறாங்க. சூரிய வெளிச்சம் அப்படியே உள்வாங்கக்கூடியது. அதை இப்போ பயிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த முடவங்குளத்துக்கு மேற்க கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் ஸ்தோத்திரம் அந்த சோலார் அந்த இதை பயிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? வெளிச்சம் கொடுப்பதற்கு, அதிலிருந்து கரண்ட் எடுப்பதற்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கணும் அப்படி சொல்கிறார். சுடர் என்பது பெரிய சுடர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இந்த இயேசுவை சந்திரன் எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறதோ அதே போல அதை பார்க்க இயேசுவை பார்க்க இயேசுனா வசனம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாமிசமானது என்று வாசிக்கிறோமே, அந்த வார்த்தை மாமிசமாகி ஸ்தோத்திரம் நமக்குள்ளே பிரவேசித்தார்னு இருக்கு பாருங்க. இருக்குதா இல்லையா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகவே ஸ்தோத்திரம், அந்த வசனத்தில் பார்த்து கொண்டு இருக்க இயேசுவை பார்க்க நம்ம சுடர்களை போல பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம தான் சிறிய சுடர்கள், நாம தான் சந்திரன்கள். நாம தான் யார் சொல்லுங்க? சந்திரன்கள். ஆகவே சந்திரனை போல நம்ம பிரகாசிக்க முடியும். இருளில் எப்போ சொல்லுங்க? இருள் என்பது பாடுகளுக்கு அடையாளமானது, உபத்திரவத்துக்கு அடையாளமானது. ஆகவே சந்திரனை போல நம்மை பிரகாசிக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க சந்திரன் எப்படிப்பட்டதுன்னு வாசித்தீங்கன்னா 89ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 89ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் கூட ஸ்தோத்திரம், சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் என்று வேதம் சொல்லுகிறது. 89ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம், சந்திரனை போல என்றென்றைக்கும் உறுதியானது. சந்திரன் உறுதியானது. ஹல்லேலூயா. சந்திரன் எப்படிப்பட்ட சொல்லுங்க? உறுதியானது. ஜபத்தில் உறுதியா இருக்கணும், ஆண்டவரை தேடுகிறதுல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி உறுதியா இருக்க நம்ம சந்திரனை போல பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னொன்று வசனம் உன்னத பாட்டு 6:10 வாசிங்கன்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்கன்னா, அது சந்திரன் எப்படிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. சந்திரனை போல அழகு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 6:10 டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். சந்திரனை போல அழகும், சந்திரனை போல அழகும். அந்த இடத்துல சந்திரனை போல உறுதியும், இந்த இடத்துல சந்திரனை போல அழகும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்திரனை போல அழகுன்னா இது காட்டுகிறது தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் தான் நமக்கு அழகு.
ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற சாந்த குணம்தான் நமக்கு அழகு. அல்லேலூயா. அப்படி சந்திரனை போல உறுதியாய், சந்திரனை போல அழகாய் இருந்தா நம்ம பிரகாசிக்கலாம். அல்லேலூயா. கரவை ஏற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். விளக்காய் இருந்தா பிரகாசிக்கலாம், சுடராய் இருந்தா பிரகாசிக்கலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நம்ம மங்கி எரிகிற திரி நமக்குள்ளே எரிச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதை அணைச்சி போடக்கூடாது. அவர் ஒரு நாள் அணைக்கிற தேவன் அல்ல, அப்பப்போ அதை தட்டி விடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் கரி வரும்போது, அந்த நெருப்பு வரும்போது பிரகாசிக்க கூடாதபடி போயிடும். அப்பப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த கரிகளெல்லாம் நீக்குவோம். நமக்குள்ளே எழும்புகிற அந்த இச்சைகள், நமக்குள்ளே எழும்புகிற அந்த பெருமைகள், நமக்குள்ளே எழும்புகிற ஸ்தோத்திரம் அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் அப்பப்போ தட்டிக்கிட்டே இருப்போமானா பிரகாசிக்கிற விளக்காக இருக்கலாம். அல்லேலூயா. நாம தான் உலகத்துக்கு வெளிச்சம். நாம தான் உலகத்துக்கு வெளிச்சம். விளக்காக இருந்தால் பிரகாசிக்கலாம், சுடராக இருந்தால் பிரகாசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பிரகாசிக்கணும்ப்பா, நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே, நான் விளக்காக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. 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 கரங்கள் தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. 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 நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடு. உற்சாகமாய் கைதட்டி சொல்லுங்க. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா. 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 சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுமே. அல்லேலூயா. 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆவியானவர் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது நான் ஒரு விளக்காக இருக்கிறேன், எழுந்து பிரகாசிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு சுடராக இருக்கும்போது, சந்திரனாக இருக்கும்போது, அந்த பெரிய சுடரை பார்த்து பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற பிரகாசத்தை வாங்கி ஒரு மோசே போல நான் பிரகாசிப்பேன், இயேசுவை போல நான் பிரகாசிப்பேன்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு எப்படி மலை மேலே ஜெபம் பண்ணும்போது மறுரூபமாகி பிரகாசித்தாரோ அதுபோல நானும் பிரகாசிப்பேன். மோசே எப்படி 40 நாள் மலைக்கு மேலே இருந்து ஸ்தோத்திரம் தேவனோடு சஞ்சரித்து பிரகாசித்தாரோ அதுபோல நானும் அவரோடு இருந்து அவரை பார்த்து பார்த்து அந்த பெரிய சுடராகிய இயேசுவை பார்த்து பார்த்து அந்த பெரிய சுடராகிய வார்த்தையை பார்த்து பார்த்து நானும் பிரகாசிப்பேன். ஸ்தோத்திரம். நானும் விளக்காய் இருக்கிறேன். எழுந்து பிரகாசிக்கிற விளக்கை போல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த கிராமத்துக்கு கர்த்தர் என்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு கர்த்தர் என்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். என்னுடைய கிராமத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் என்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். என் சொந்தங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஒருவேளை அவங்க இருளிலே நடந்தாலும் என்னுடைய வெளிச்சத்தை பார்த்து, எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து கர்த்தர் அவர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நாம தான் குடும்பத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு விளக்காய் இருந்தால் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருப்போம்ப்பா. எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்போம். சுடர்களை போல நாங்களும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிப்போம். அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் மாற்றும். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் வெளிச்சமாய் மாறட்டும். இருள் என்கிற சக்தி எங்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு அந்த மங்கி எரிகிற திரியை அப்பப்போ நாங்கள் ஸ்தோத்திரம் தட்டிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆண்டவரே அந்த இருளை ஸ்தோத்திரம் வெளிச்சமாக்குகிற கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளோட பலன் தருவீராக. அந்த மங்கி எரிகிற திரி மங்கியே எரியக்கூடாதையா. அதுக்குள்ளே இருக்கிற கிரிய பெருமை என்கிற அந்த கரியை, ஸ்தோத்திரம் மேட்டிமை என்கிற அந்த கரியை, இச்சைகள் என்கிற அந்த கரியை, ஆசைகள் என்கிற அந்த கரியை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தட்டி 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 உமக்கு முன்பாக தாழ்ந்து நடக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாரும். உம்மாலே நாங்கள் பயன்படணுமே. நீர் பயன்படுத்துகிற கருவியாய் நாங்கள் நிற்கணுமே. ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற ஆண்டவரை சுடர்களை போல நாங்களும் பிரகாசிக்கணுமே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே மாற்றும். இந்த ஜனத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமே. சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நேராக நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி நாங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். சொல்லுங்க. நாங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம். நாங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சம். நாங்கள் தான் எங்கள் கிராமத்துக்கு வெளிச்சம். மங்கி எரிகிற திரியாய் நாங்கள் இருக்கக்கூடாது. மங்கி எரிகிற திரியாய் நாங்கள் இருக்கக்கூடாது. வெளிச்சமாக உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தே, உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து. உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தே, தயவை தந்து